பூ போல் சாஃப்டாக ரவை வெண்பொங்கல் அருமையான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாதி விரல் சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 4 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் 10 முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு ரவை சேர்த்து நல்லா நெய்யிலே 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 1/4 கப்பு சிறுபருப்பை வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 சொம்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டாக டேஸ்டியாக நம்மளுடைய ரவை வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.